பூலாங்குறிச்சி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் மதகு மாமலையின் மதா கம்மாய் பிடபிள்யூ கம்மாய். இது வந்து இந்த கம்மாய் வந்து மழை பெஞ்சுனா ஒரு வாட்டி மழை பெஞ்சு நல்லா இப்போ மழை பெஞ்சுனாக்கா இந்த கம்மாய் ஃபுல்லாக ரொம்பச்சுனாக்கா 2 வெள்ளாமை அடிக்கலாம் என்ன. அப்படியேப்பட்ட கம்மாய் அது வந்து மழை பெஞ்சுன்னா தண்ணி நிற்காமல் மழை சரியில்லாமல் கொஞ்சம் கட்டுனதெல்லாம் உடஞ்சி எல்லாம் அப்படியே சுக்காக உள்ளே வந்து கீழே கிடக்குது. மழையை வந்து உள்ளே அடைக்கவும் போக முடியாது. அடைச்சாலும் இங்கே தண்ணி போல கொஞ்சம் தண்ணி போகும். ஆனால் வந்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கு ஏதாவது ஊர் மக்கள் அதாவது இந்த கம்மாய் பாசனம் உள்ள மக்கள் எல்லாருமே சேர்ந்து யாருக்கு எங்கே மனு கொடுக்கணுமோ அங்கே கொடுத்து இது நல்லபடியாக பழுதுவாக்க சொல்லணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் ஆவண்ண மணிவாசகம், பூலாங்குறிச்சி. ஏன்னா எனக்கும் இந்த கம்மாய் பாசனம் உண்டு. இது மாதிரி ஏக்கர் கணக்கில் வச்சுருக்கவங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களாம் இதை மெனக்கெட்டு ஸ்டெப் எடுக்கணும்னு நான் ரொம்ப மனப்பூர்வமாக நான் கேட்டுக்கிறேன். அந்த கம்மாயை பாருங்கள், கம்மாய் உள்புறம் அதாவது பாருங்கள் அந்த எப்படி உடஞ்சிருக்குங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள் அப்படியே உடஞ்சி போய் இது வந்து கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே உள்ளே சரிஞ்சு கிடக்குது. இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு நல்லபடியாக மறுபடியும் கட்டி புதுசாக கட்டி நல்லா திறக்க வைக்க நல்லா மழையை பண்ண வச்சாங்கன்னா மண் சிக்கனம் பண்ணலாம். தண்ணி சிக்கனமாக இருந்துச்சுன்னா விவசாயத்துக்கு சிறப்பாக இருக்கும். இங்கே பெரும்போது இந்த கம்மாயை நம்பி விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள் இது எப்படி வந்து உடஞ்சிருக்கு, எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அதாவது இந்த கம்மாய் பாசனம் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இதை வந்து எங்கே மனு கொடுக்கணுமோ கொடுத்து அதை தெரிவித்து இதுக்கு வந்து செய்யணும். ஏன்னா இது வந்து பூலாங்குறிச்சியில் வந்து இந்த பழுது பார்த்தது வந்து பூவாலை தேவர் அப்படிங்கிற ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது கட்டினது. ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இது வந்து 2025 இப்படி கிடக்குது. இந்த பாருங்கள் நல்லவேளை இப்போ மழையும் பெய்யலை. மழை பெஞ்சினா இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது. தண்ணி ரொம்பிடும்னா தண்ணி மழை பெய்ய டக்குன்னு வெளில போய் தண்ணி போயிடும். தண்ணி சிக்கனம் பண்ண முடியாது. விவசாயத்துக்கு ரொம்ப சிரமம். ஆனால் மழை அடைச்சி போட்டோம்னா தண்ணி தேவைப்படும் போது திறந்து எல்லா விவசாயத்துக்கும் எல்லோரும் நிறைஞ்சி எல்லோரும் சீராக ஒரே மாதிரி ஓட்டி விவசாயம் வெள்ளாமல் பண்ணலாம். இது வந்து இப்படி கிடக்குது. அதனால் கொஞ்சம் அவங்க தெரியப்படுத்தணுன்னு இந்த வீடியோ போடுறேன். பார்க்குறவங்க என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக நடவடிக்கை பண்ணணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகிருச்சு. இந்த கம்மாய் ரொம்பனா இவ்வளோ பரிசு வரும். இந்த பாருங்கள் அதில் கோடு தெரிஞ்சா அவ்வளோ தூரம் கம்மாய் பிறகும். இந்த கம்மாய் பாசானா இந்த கோயிலில் அந்த கோயிலில் இப்போ காட்டு பாருங்கள். இப்போ பாதி பேர் நட்டு நடாமையும் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் வீடியோ அப்படியே கொண்டு போகிறேன். பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஏன்னா கம்மாயில் தண்ணி இல்லை. இப்போ இவ்வளோ தண்ணி கிடக்குது. ஆனால் ரொம்பச்சுன்னா ஒரு வாட்டி ஃபுல்லாக மழை பெஞ்சு தண்ணியை சிக்கனப்படுத்தி ரொம்பிடுச்சு அப்படின்னாங்க 2 வெள்ளாமை அடிக்கலாம். கலங்கி போகிற அளவுக்கு ரொம்பிடுச்சுன்னா பண்ணலாம். இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வெள்ளாமை தான். ஆனால் தண்ணியை சிக்கனம் பண்ணணுன்னாக்கா மழையை சரி பண்ணணும். இந்த பாருங்கள் இப்போ எல்லாமே உழவு நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இந்த கோயில் உம்பளை நிலது வந்து எல்லாம் உழுது போட்டிருக்காங்க. கம்மாயில் தண்ணி இல்லை. இப்போ மழை பெஞ்சு மழை பெஞ்சால் தான் இந்த மறுபடியும் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த வருஷம் பண்ண முடியாது. நீ வர்ற காலங்களில் இது வந்து டக்குன்னு அதை அந்த கம்மாய்க்கு மழையை சரி பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் ஆவண்ண மணிவாசகம், பூலாங்குறிச்சி, சிவகங்கை மாவட்டம், திருப்பத்தூர் வட்டம், பூலாங்குறிச்சி கிராமம்.